இந்தாங்க. அம்மா நான் போய் குளிச்சிட்டு வரேன். ஆயம்மா. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. இதை மொத்தமாக சாப்பிட போறியா? நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். ஆ, அது கரெக்ட் தான். நீ தானே சாப்பிட போற. சுகர் ஏறினா நான் தானே செலவு பண்ணணும். ம், நம்ம கல்யாணம் நடந்து 16 வருஷம் ஆச்சு. 17. 17 வருஷம். 3 வருஷம் நம்ம காதலிச்சோம். மொத்தம் 20 வருஷம். இத்தனை வருஷத்துல முதல் தடவையா நீ இப்படி பண்றத பாக்குற. இரு, உட்காரு. பேசிட்டு இருக்கும்போது கிளம்புற. உனக்கு என்னடி ஆச்சு? Star over there. Is that the Betelgeuse? அப்ப வேட்டக்காரன் சொன்னது வேட்டக்காரனோட மறு உருவம் தான் Betelgeuse. And you know what? It's gonna burst any time now into a nova. அப்புறம் நிஜமாடி மம்மி அக்கா அம்மாவோட ஸ்டார் அது. திருவாதிரை. அம்மா உங்க ஸ்டார் கூடிய சீக்கிரத்துல வெடிக்க போதாம். Betelgeuse நம்மளோட திருவாதிரை வெடிச்சு செதற போகுது. And if you're lucky enough, நம்ம லைஃப் டைம்ல இந்த காஸ்மிக் ஈவெண்ட்டை நம்ம கண்ணால பார்க்க போறோம். And கிட்டத்தட்ட ஒரு 2 weeks டே அண்ட் நைட் ஸ்கை ஃபுல்லா இருட்டா இருக்கும். And gradually it will go dark forever. இப்போ இது வெடிக்கிறத பார்க்க முடியும்னு சொன்னா இது ஆல்ரெடி வெடிச்சு செதறியாச்சு. புரியுதா? அம்மா நீ என்ன சொல்ற? ஓகே, லைக் ஒரு 642 இயர்ஸ்க்கு முன்னாடி இது வெடிச்சு செதறிந்தா மட்டும்தான் இப்ப நம்மளால இதை லைவா பார்க்க முடியுது. நம்ம இப்ப பாக்குற எல்லா ஸ்டார்க்கும் பாஸ்ட் தான். எதுவும் லைவ் இல்ல. ஜஸ்ட் ஒரு வெர்டிகல்ஸ் லைக் a magic trick. எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க சும்மா லூசுத்தனமா ஏதோ சொல்றாங்க. ஒருவேளை அப்பாவுக்கு தெரியலாம். சரி, அப்பா எங்க? என்கிட்ட மட்டும் ஏன் அம்மா இப்படி இருக்காங்க? உன்கிட்ட மட்டும் இல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரியல. இல்லப்பா, இது முதல் தடவை இல்ல என்ன இப்படி அவாய்ட் பண்றது. பீட்டல்ஜூஸ் என்ற நம்மளோட திருவாதிரை வெடிச்சு செதற போகுது. சரி, அம்மா எங்க? இங்கதான் இருக்கா. ஏய், ஆமி பேசிட்டு இருக்கா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். 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 உனக்கு ஆமிக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன பண்றன்னு புரிஞ்சுதான் பண்றியா? ஏய், தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத. மொத புள்ள சவல புள்ளையா பிறந்துச்சு. சவல புள்ளனா பிறக்கும் போதே இறந்து பிறப்பாங்கல்ல, அவங்கள தான் சவல புள்ளன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிறந்த 2 புள்ளையும் இந்த பூமியில காலை வச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வியாதியா வந்து அதுவும் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் 4வதா திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு.
சந்திர தசையில ஒரு அதிர்ஷ்ட தேவதையா, ஒரு அபூர்வ ஜென்மம். பெரிய வீட்ல ஏதோ ஒரு பழைய தேவதையோட மறு ஜென்மோன்னு சொல்லி அன்னைக்கே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகல ஐஸ்வர்யத்தையும் அந்த குடும்பத்துக்கும் அந்த குருவ காட்டுக்கும் கொண்டு வந்தது நம்ம ஆருத்ரா அம்மா தான். எவ்வளவு பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஒரு துஷ்ட சக்திக்கும் விட்டு கொடுக்காம, கண்ணை கூட இமைக்காம உள்ளங்கையில வச்சு ஒரு தங்கத்தை போல உங்க பாட்டி வளர்த்த பொண்ணுதான் உங்க அம்மா. என்னாச்சு? Are you okay? ஹலோ, என்ன இது? என்னாச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? என்னன்னு தெரியல. அம்மா என்ன ரொம்ப அவாய்ட் பண்றாங்கன்னு தோணுது. இப்போ என்ன ஆயிப்போச்சு? உனக்கு தெரியுமா, சாதாரண அம்மாவும் பொண்ணும் போல இல்ல நானும் எங்க அம்மாவும். யூசுவலி அம்மாங்க தானே முதல்ல குழந்தைய பார்ப்பாங்க. ஆனா நான் தான் எங்க அம்மாவை முதல்ல பார்த்தேன். The first time when I saw her, she was like an angel. Literally an angel. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் நேரா வீட்டுக்கு வந்தது எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. என் பக்கத்துல வந்து என்னை தூக்கி கிஸ் பண்ண அந்த மொமெண்ட்ல இருந்து இப்ப வர எனக்கு அம்மா இல்லையேன்னு தோணதே இல்லை. ஆனா இப்போ இதே மாதிரி அம்மா எங்களுக்கு எப்பவோ ஒரு வேட்டைக்காரனை காமிச்சிருக்காங்க. அது அமி, பிரார்த்தனா, நக்ஷத்ரா, அபி அண்ட் ஃபைனலி அம்மா. தி பீட்டில் ஜூஸ், நம்ம திருவாதிரை, அவங்களோட பர்த் ஸ்டார். பாத்தியா, அம்மா அங்கிருந்து அனுப்பிவிட்ட மிச்ச நட்சத்திரங்கள், தட் ஸ்டார்ஸ். நல்லா இருக்கே, பயங்கர இமேஜினேஷன். அதான் உனக்கு ஸ்பேஸ் பத்தி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்படி இருந்த அம்மா தான் இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு யார்கிட்டயும் பேசாம இருக்காங்க. ஒருவேளை நம்ம ரிலேஷன்ஷிப்பால தான் ஏதா இஷ்யூவா? அதெல்லாம் இல்லை கௌதம். அம்மாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னமோ எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஹே, அதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாதா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிடும். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. ஒருவேளை ஃபோனில் சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம். ஏதோ அவசரம் இருந்தால் பின்னாடி நானும் வரேன். எல்லாம் சரியாயிடும்.